அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ் சிஸ்டர்ஸ், இன்ஷாஅல்லாஹ் தஆலா நம்ம இன்னைக்கு சீரா பாடத்தில் மக்கத்து காஃபிர்களுடைய சூழ்ச்சியிலேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றி வெளியேற செஞ்சுட்டான். அதுக்கப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணத்தை துவங்குறாங்க. பயணத்துக்கு உதவியாக இருக்கிறதுக்காக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமையான ஆமீர் பின் புஹைரா அப்படிங்கிறவரை அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. ஹிஜ்ரத் புறப்படுறதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல்லா பின் அரிக்கத் அப்படிங்கிறவரை மதீனாவுக்கு வழிகாட்டுறதுக்காக கூலிக்கு அமர்த்தியிருந்தாங்க. பனு அப்து பின் அதி அப்படிங்கிற குலத்தை சேர்ந்தவர் தான் இந்த மனிதர். யார்? அப்துல்லா பின் அரிக்கத் அப்படிங்கிறவர். இவர் ஒரு வழிகாட்டி. இப்போ போனோன்னா நம்ம ஜிபிஎஸ் மூலமாக ரூட்டை கண்டுபிடிச்சி போயிடலாம். அந்த காலகட்டத்தில் யாராவது ஒருத்தவங்க வழிகாட்டியாக நியமிக்கப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டி தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்துல்லா பின் அரிக்கத் அப்படிங்கிறவர். இந்த மனிதர் குறைஷி காஃபிர்களுடைய மார்க்கத்தில் தான் இருந்தார். இவர் முஸ்லீமாக இல்லை. இருந்தால் கூட இந்த மனிதரை நம்பி அவங்களுடைய 2 ஒட்டகங்களை ஒப்படைச்சி வச்சுருந்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? 3 இரவுகள் கழித்து சவுரு குகைக்கு நீங்கள் இந்த ஒட்டகங்களோட எங்களை சந்திக்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரியே அப்துல்லா பின் அரிக்கத் அப்படிங்கிறவரும் இந்த வழிகாட்டிக்கிட்ட இப்படி சொல்லி உறுதிமொழியும் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அதாவது குகையில் தங்குறாங்க. எந்த குகை? சவுர் குகையில். மக்காவை விட்டு புறப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவிலேருந்து சுமார் 3 மைல்கள் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த சவுர் அப்படிங்கிற குகையில் தங்குறாங்க. குறைஷி காஃபிர்களை திசை திருப்புறதுக்காகவே இப்படி சவுர் குகையில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அடிமை ஆமீர் பின் புஹைரா, இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆடு மேய்ப்பவர் மாதிரி பாவனை செஞ்சுக்கிட்டு வருவார். அவர் ஆட்டு மந்தையில் ஒரு ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருப்பார். இரவு நேரம் வந்ததுமே அந்த ஆட்டை குகைக்கு ஓட்டிட்டு வருவார். அதுலேருந்து பாலை கறந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கொடுப்பாரு. அந்த பாலிலே தான் அந்த 2 பேருமே இரவை கழிச்சுக்குவாங்க. விடியறதுக்குள்ளார ஆட்டை ஓட்டிக்கிட்டு ஆமீர் பின் புஹைரா மந்தைக்கு போயிடுவார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மகனார் அப்துல்லா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இரவு நேரத்தில் குகைக்கு வருவார். சஹர் நேரமானதுமே அங்கேருந்து வெளியேறி மக்காவில் குறைஷிகளோடு சேர்ந்துக்குவார். குறைஷிகள் என்ன நினச்சிக்குவாங்க? அவர் தங்களோட தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக குறைஷிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இரவு நேரத்தில் குகைக்கு இருவர்கிட்டையுமே அந்த செய்திகளை சொல்லிட்டு போவார். யார்? அப்துல்லா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? குறைஷிகள் பரிசு அறிவிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொலை செஞ்சோ இல்லைனா உயிருடன் கைது செஞ்சோ கொண்டு வரவங்களுக்கு பரிசு வழங்கப்படும் அப்படின்னு யார் சொன்னா? குறைஷி காஃபிர்கள் அறிவிப்பு செய்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உயிருக்கு அவங்க நிர்ணயம் செஞ்ச விலை என்ன தெரியுமா? 100 ஒட்டகங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அவங்கள கூட்டிட்டு வரணும், இல்லைனா கொன்று வரணும். அப்படி கொண்டுட்டு வர்றவங்களுக்கு தலா 100 ஒட்டகங்கள் பரிசுகள் அப்படின்னு நிர்ணயம் செஞ்சு வச்சுருந்தாங்க. அதையும் ஊருக்கு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. குறைஷிகள் அவங்களில் உள்ள இந்த இளைஞர்கள் என்ன தெரியுமா பண்ணாங்க? உடனே இந்த அறிவிப்பு செஞ்ச உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. மதீனா போகக்கூடிய அந்த வழியில் தேடுதல் வேட்டையை தொடங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப அச்சப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆறுதல் படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தேடிக்கிட்டே இருந்தவங்க யார்? குறைஷி காஃபிர்கள் இல்லையா? அந்த குறைஷி இளைஞர்கள். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க 2 பேரும் எங்கே தங்கியிருக்காங்க? இப்போது சவுர் குகையில் தங்கியிருக்காங்க. அதுக்கிட்ட வந்துட்டாங்க. குறைஷிகள் குகைக்கு உள்ளே கூட பார்க்க தேவையில்லை. குனிஞ்சு பார்த்தாலே போதும். அவங்களுடைய பாதங்களை பார்த்தாலே போதும். உள்ளே இருந்து இருவருமே என்ன பண்ணுவாங்க? சிக்கிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துடுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய தலையை உயர்த்தி பார்த்தாங்க. அப்போது இந்த எதிரிகளுடைய பாதங்கள் தெரியுது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே, இவங்களில் யாராவது அவங்களுடைய கால்களுக்கு கீழே குனிஞ்சு பார்த்தாலே நம்மளை பார்த்துருவாங்களே அப்படின்னு அச்சத்தோடு அவங்க சொல்கிறாங்க.
அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அபூபக்கரே கவலைப்படாதீங்க, அமைதியாக இருங்க. எந்த 2 நபர்களுடன் மூன்றாவதாக அல்லாஹ் இருக்கிறானோ அந்த நபர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதை குறித்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய திருமறையில் குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரத்து தௌபால 40வது ஆயத்தில், நீங்கள் இவருக்கு உதவி செய்யாவிட்டால் ஏக இறைவனை மறுப்போர் இவரை இருவரில் ஒருவராக வெளியேற்றிய போது அவ்விருவரும் அக்குகைக்குள் இருந்தபோதும் நீர் கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்று அவர் தமது தோழரிடம் கூறிய போதும் அவருக்கு அல்லாஹ் உதவி இருக்கிறான், தனது அமைதியை அவர் மீது இறக்கினான், நீங்கள் பார்க்காத படைகளின் மூலம் அவரை பலப்படுத்தினான், தன்னை மறுப்போரின் கொள்கையை தாழ்ந்ததாக அவன் ஆக்கினான், அல்லாஹ்வின் கொள்கையே உயர்ந்தது, அல்லாஹ் மிகைத்தவன் ஞானமிக்கவன் அப்படின்னு இந்த ஆயத்தை நமக்கு சொல்லுது. நீர் கவலைப்படாதீர், அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான். இதை நம்ம அதிகமாக கேட்டிருப்போம். லா தஹசன் இன்னல்லாஹ மஅனா அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்கிட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்து இதை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி குர்ஆன்லேயே பதியப்பட்டிருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடக்குது, இந்த பயணம் தொடருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் 3 நாட்கள் குகையில் தங்கியிருந்தாங்களா. மக்காவில் இருக்கும்போது அவங்களால கூலிக்கு நியமிக்கப்பட்ட அந்த வழிகாட்டி யாரவர், அப்துல்லா பின் அரிக்கத் அப்படிங்கிறவர் ஏற்கனவே உறுதி அளிச்சிருந்தபடி ஒட்டகங்களோட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சந்திக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத் பயணம் மதீனாவை நோக்கி தொடருது. ஆமிர் பின் புஹைரா பயணத்தில் இணைஞ்சுக்கிட்டாரு. வழிகாட்டி வந்து இவர் யார், அப்துல்லா பின் அரிக்கத் அவரும் இணைஞ்சுக்கிட்டாரு. இப்படி எல்லாருமே வந்து மதீனாவுக்கு போகிறாங்க. இப்படி தான் அன்னைக்கு இரவு மறுநாள் காலை இப்படின்னு பயணம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நண்பகல் வந்துருச்சு, சூரியன் உச்சியை அடைஞ்சிருச்சு, வெயிலோட கடுமை அதிகமாகுது. இறுதியில் பாதையில் எவருமே நடமாட முடியாத அளவு வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஏதாவது நிழல் தென்படுதா அப்படின்னு பார்க்குறாரு. அப்போது சூரிய வெளிச்சம் படாத நிழல் படர்ந்த ஒரு பாறை ஒன்று அவங்களுக்கு தென்பட்டுச்சு. அந்த பாறைக்கு கிட்டக்க போய் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே தங்க முடிவு செய்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அந்த இடத்த தன்னோட கைகளால் சமப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு தோலை விரித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள படுக்கிறதுக்காக அந்த இடத்த தயார் செய்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரை, நான் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலையை கவனிச்சுக்கிறேன், நீங்கள் கவலை இல்லாமல் தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. இரவு பகலாக கண் விழித்து அந்த பயணம் செஞ்சதால் ரொம்ப களைப்பு ஏற்பட்டிருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இப்படி தான் இருந்துச்சு. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்வு எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்கள தூங்க வச்சாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்தையே கண்காணிச்சுக்கவும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமா, ஒரு இடையன் வராரு. அந்த இடையனோட உதவி கிடைக்குது. இடையன் அப்படிங்கிறவர் ஆடு மேய்ப்பவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தங்களை தேடி யாராவது வர்றாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்போ தான் வழியில் ஒரு ஆட்டிடையன் ஒருவர் வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக ஆடுகளை ஓட்டிக்கிட்டு வராரு. அந்த பாறையை நோக்கி வந்துட்டுருக்கிறாரு. அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட சொல்கிறாரு, இளைஞனே நீ யாருடைய பணியாள் அப்படின்னு கேட்குறாரு. நீ யார்கிட்ட வேலை செய்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அந்த ஆட்டிடையன் சொல்கிறாரு, நான் வந்து குறைஷிகளில் ஒருவர்கிட்ட வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதை வந்து அடையாளம் கண்டுக்கிட்டாங்க. உன் ஆடுகளில் சிறிது பால் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆம் இருக்குது அப்படின்னு அந்த ஆட்டிடையன் சொல்கிறாரு. உடனே எங்களுக்கு நீ வந்து பால் கறந்து தருவியா அப்படின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாரு. அந்த ஆட்டிடையனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மந்தையில் உள்ள ஆடுகளை கூட்டிகிட்டு வரான். தூசுகளையும் முடியையும் அதை நீக்கிட்டு நல்லா உதறிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்கிட்ட இடையனுக்கு வந்து என்ன செய்கிறாரு, கட்டளையிடுறாரு. உடனே அது மாதிரியே நல்லா உதறிட்டு ஒரு மரப்பாத்திரத்தில் பாலை கறந்து அந்த ஆட்டிடையன் கொடுக்குறாரு. வெயிலோட கடுமை காரணமாக பால் இருந்த மரப்பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்குது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பயணத்தில் தண்ணீர் குடிக்கிறதுக்காக வச்சுருப்பாங்க இல்லையா, உது செய்கிறதுக்காகவும் தண்ணீர் குடிக்கிறதுக்காகவும் அந்த நீர் ஒரு தோல் பையில் ஒரு தோல் பாத்திரத்தில் தண்ணீர் வச்சுருந்தாங்க. அந்த தண்ணீரை எடுத்து சூடாக இருந்த அந்த மரப்பாத்திரத்து மேலே ஊற்றுனாங்க. இதனால் பாத்திரம் சூடு தணிஞ்சு அதனுடைய அடிப்பகுதி குளிர்ச்சி ஆயிடுச்சு. அதை எடுத்துக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து தூங்கிட்டு இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எழுப்பி, அந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து உறக்கத்துலேருந்து விழிச்சதுக்கப்புறமா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரே இதை குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த பாலை வந்து வாங்கி குடிக்கிறாங்க. பொதுவாக அந்த காலத்தில் வழிப்போக்கர்களுக்கு, அதாவது இடையர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஆடுகள்லேருந்து பால் கறந்து கொடுக்கறதுங்கிறது ஒரு வழக்கமாக தான் இருந்திருக்குது. கால்நடைகளோட உரிமையாளர்கள் இதுக்கு வந்து பொது அனுமதி வழங்கியிருந்தாங்க. இந்த அடிப்படையில் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இந்த இடையன் கிட்ட பால் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்ட கேட்குறாங்க, நாம் புறப்படும் நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஆமாம் வந்துருச்சு அல்லாஹ்வின் தூதரே அப்படின்னு பதில் சொல்லிட்டு சூரியன் உச்சியை விட்டு சாய்ஞ்சதுக்கு பிற்பாடு அவங்களோட பயணத்தை திரும்பவும் தொடர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவுத்திறன் வந்து வெளிப்படுது. எப்படி அப்படின்னா, காஃபிர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள வலை வீசி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அமைதியா இவங்க வந்து பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து மக்களுக்கு நல்லா அறிமுகமானவரா இருக்கிறாரு. ஏன்னா, அவங்க வந்து வியாபார நிமித்தமா என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி மதீனாவுக்கு போயிட்டு வரக்கூடியவங்களா தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்காங்க. ஆனா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவ்வளவா மக்கள்கிட்ட அறிமுகமா இருக்கல. மதீனாவுக்கு போயிட்டு இருக்கிற வழியில ஒரு மனிதர் வந்து அவங்கள சந்திக்கிறாரு. அவர் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்குறாரு, அபூபக்கரே, உமக்கு முன்னால் உள்ள இந்த மனிதர் யாரு அப்படின்னு கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காமிச்சு கேட்குறாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உண்மையாக சொன்னால் அதை வந்து அந்த மனிதர் வந்து எதிரிகள்கிட்ட போய் சொல்லிடுவார் அப்படின்னு பயந்துக்கிட்டு, அதே சமயத்தில் பொய்யும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவர் எனக்கு வழிகாட்டுபவர் அப்படின்னு சொன்னார். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி தான் பதில் சொன்னாங்க. அந்த மனிதர் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து பயணத்துக்கு வழிகாட்டி அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து வழிகாட்டி அப்படின்னு சொன்னது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சத்திய மார்க்கத்துக்கும் மனித வாழ்வுக்கும் வழிகாட்டி அப்படிங்கிறத தான் சொன்னார். சுப்ஹானல்லாஹ். இதுலேருந்து தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அறிவுத்திறன் நமக்கு தெரியுது இல்லையா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபத்து துரத்திக்கிட்டு வருது. எப்படி அப்படின்னா, அதாவது பயணம் வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குதா, மக்காலேருந்து அவங்கள தேடக்கூடிய முயற்சியும் அதிகமாகிட்டே இருக்குதா. குறைஷிகள் வந்து என்ன பண்ணுறாங்க, எந்த குறையும் வைக்கல அந்த தேடக்கூடிய முயற்சியில், அதிகமாக அது வந்து தேடுறாங்க. அப்போது பனு முத்தலிஜ் அப்படிங்கிற கூட்டத்து சபை ஒன்று கூடுது. பனு முத்தலிஜ் அப்படின்னு ஒரு கூட்டத்தோட சபை கூடுது. அங்கே வந்த குறைஷி குலத்தோட தூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கொலை செஞ்சோ இல்லைனா உயிருடன் கைது செஞ்சோ வர்றவங்களுக்கு தலா 100 ஒட்டகங்கள் பரிசு அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இந்த பனு முத்தலிஜ் அப்படிங்கிற கூட்டத்தோட சபையில் இப்படி ஒரு அறிவிப்பு வருது. அந்த சபையில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரக்கா பின் மாலிக் அப்படிங்கிறவர் இருக்கிறார். அந்த சபையில் உட்காந்துருக்கிறார். இவர் வந்து பிற்காலத்தில் முஸ்லீம் ஆயிட்டார். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அவர் முஸ்லீம் இல்லை. குறைஷி தூதர்கள் வந்து இந்த அறிவிப்பை கொடுத்ததுமே, அந்த அறிவிப்பை கேட்டதுமே அந்த சபையிலேருந்து ஒரு மனிதர் எழுந்து, சுரக்காவே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கடலோரத்தில் சில உருவங்களை பார்த்தேன். அவங்க முகம்மதும் அவருடைய தோழர்களும் தான் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா அந்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த அவையில் இருந்த சுரக்காய் எழுந்து தன்னோட வீட்டுக்கு போயிட்டு தன்னோட அடிமை பெண்ணுக்கிட்ட குதிரையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளும் வந்து அவங்க வீட்டுக்கு போய் அந்த குதிரைகளை கட்டி வச்சுருந்த அந்த குதிரையை அவிழ்த்துட்டு வந்து குதிரையை வாங்கிக்கிட்டு சுரக்கா வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஈட்டியை எடுத்துக்கிட்டு அல்லாஹ் தூதரை அவங்கள வந்து தேடி புறப்பட்டுட்டார். தன்னுடைய வீட்டோட பின்புறத்தில் வாசல் வழியாக புறப்பட்ட அந்த சுரக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து அவங்க போன பாதையில் குதிரையை மிக வேகமாக செலுத்துகிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நெருங்கவும் செஞ்சிட்டாரு. அப்போதான் அவருடைய குதிரை கால் இடறி அதுலேருந்து சுரக்கா கீழே விழுகிறாரு. சுதாரிச்சுக்கிட்டு எழுந்த சுரக்கா என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அம்பு கூட்டுக்குள்ளார கையை விட்டு அதுலேருந்து சகன சொற்கள் எழுதப்பட்ட அம்பை எடுக்கிறாரு. அன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அரபிகள் வந்து அம்புகளை வச்சு சகனம் பார்க்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துச்சு. அம்பு கூட்டுக்குள்ளார அவங்களுக்கு சாதகமாகவும் பாதகமாகவும் சகன சொற்கள் எழுதப்பட்ட அம்புகளை வச்சுருப்பாங்க. அதில் கையை விட்டு எடுக்கிறது, தனக்கு சாதகமான அம்பு வந்துச்சுன்னா அது நல்ல சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாறா கெட்ட சகுனம்குள்ளே அதை வந்துச்சுன்னா அதையும் நம்புவாங்க. சுரக்கா பின் மாலிக்கு வந்து அம்பு எடுக்கிறாரு. தன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவரோட போகிறவங்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு அந்த குறி பார்க்குறாரு. ஆனால் அவர் விரும்பாதது தான் அந்த குறியில் வருது. இருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் திரும்பவும் குதிரையில் ஏறி கிளம்புறாரு. குதிரை பாஞ்சுக்கிட்டு போகுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்குது. அப்போ தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ் கிட்ட துவா கேட்குறாங்க.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் உடனே உதவியும் செய்கிறான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுரக்கா பின் மாலிக் துரத்திக்கிட்டு போகிறாரு இல்லையா? இது வந்து தெரியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பயணம் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து முன்னெச்சரிக்கையாக என்ன பண்ணுறாங்கன்னா, அடிக்கடி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அப்போது ஒரு முறை திரும்பி பார்த்தப்போ அங்கே சுரக்கா பின் மாலிக் குதிரையில் வந்துக்கிட்டு இருந்தது தெரிஞ்சிச்சு. உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அல்லாஹ்வின் தூதரே, இதோ இந்த குதிரை வீரர் நம்ம நெருங்கி வந்துட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் அப்படின்னு தைரியமும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து திரும்பி பார்த்துட்டு, யா அல்லாஹ் அவரை கீழே விழச் செய் அப்படின்னு சுரக்காவுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறாங்க. அவங்களுடைய துவா உடனே ஒப்புக்கொள்ளப்பட்டுருச்சு. அல்லாஹ்வின் அருளால் சுரக்கா வந்துட்டு இருந்த அந்த குதிரையோட முன்னங்கால்கள் இரண்டுமே பூமியில் புதஞ்சிடுச்சு. சுரக்கா குதிரையிலேருந்து கீழே விழுந்துட்டாரு. கீழேருந்து எழுந்து தன்னுடைய குதிரையை அரட்டுறாரு, அப்படியே விரட்டுறாரு. ஆனால் அந்த குதிரையோட முட்டுக்கால்கள் வரைக்கும் பூமியில் புதஞ்சிருச்சு. அது எழுந்திருக்க முயற்சி செய்யுது, அதனால் முடியல. அதுக்கப்புறமா குதிரையை எழ முயற்சி செஞ்ச காரணத்தினால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, புழுதி கிளம்புது. அந்த இடமே புகை மண்டலம் மாதிரி காட்சியளிக்குது. அப்போ தான் சுரக்கா மறுபடியும் அம்புகளை எடுத்து குறி பார்க்குறாரு. அப்போயும் அவர் விரும்பாதது தான் குறியில் வருது. சுபஹானல்லாஹ். அதுக்கப்புறம் என்ன நடக்குது தெரியுமா? காவலாளியாக யார் மாறுறா? சுரக்கா வந்து மாறிடுறாரு. எதிரியாக இருந்த சுரக்கா காவலாளியாக மாறுறாரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள துரத்திக்கிட்டு வந்து சிக்கலில் சிக்கிக்கிட்ட இந்த சுரக்கா பின் மாலிக்கு என்ன ஆகுது? அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் இருவரும் எனக்கு எதிராக பிரார்த்தித்து இருப்பதாக நான் கருதுகிறேன். அதனால் இந்த வேதனையிலேருந்து என்னை விடுவீங்க. நீங்கள் வந்து அல்லாஹ்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி புரிவான். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை தேடி வர்றவங்கள உங்களை விட்டும் திசை திருப்பிடுறேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட இந்த சுரக்கா சொல்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போது அந்த குதிரை கணச்சிக்கிட்டு எழுந்து நிற்கிது. குதிரையில் ஏறி அவங்கள நோக்கி வந்த சுரக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு தான் வந்து தடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை நினச்சி பார்க்குறாரு. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மார்க்கம் தான் மேலோங்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவருக்கு தோணுது. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்கிட்ட உங்களுடைய சமுதாயத்தினர் உங்களுக்காக பரிசை நிர்ணயம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அறிவிப்பை வந்து தெரியப்படுத்துகிறாரு. அது மட்டும் இல்லாமல் குறைஷிகள் முஸ்லீம்களை பற்றி என்னவெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களையும் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து அவங்க வச்சுருந்த பயண உணவுப் பொருட்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்கிட்ட கொடுத்துட்டு, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை எதையுமே வந்து எடுத்துக்கவே இல்லை, வாங்கிக்கவே இல்லை. சுரக்கா மனம் திருந்தியவரா, அல்லாஹ்வின் தூதரே நீங்கள் விரும்பியதை எனக்கு உத்தரவிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை பற்றிய செய்தியை மறைச்சிடுங்க, இங்கேயே நில்லுங்க, எங்களை வந்து பின்தொடர்ந்து வரக்கூடிய யாரையுமே விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுரக்கா வந்து தனக்கு ஒரு பாதுகாப்பு பத்திரம் எழுதி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமிர் பின் புஹைராவுக்கு உத்தரவிட அவர் வந்து பாடம் செய்யப்பட்ட ஒரு தோல் துண்டில் பாதுகாப்பு பத்திரமாக வாசகங்களை எழுதி கொடுக்குறாரு. அதுக்கு பிற்பாடு சுரக்கா அங்கன்னுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி வர்றவங்க கிட்ட, நீங்கள் தேடி வந்தவர் இங்கே இல்லை, நான் நன்றாக தேடிட்டேன், நான் நல்லா தேடிட்டேன், நீங்கள் தேடி வந்தவர் இங்கே இல்லை, அதனால் நான் சொல்கிறத உங்களுக்கு போதுமானது சொல்கிறாரு. இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடி வர்றவங்கள அனைவரையுமே அவர் வந்து திசை திருப்பிக்கிட்டே இருந்திருக்கிறாரு, திருப்பி அனுப்பிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அன்னைக்கு முற்பகல் வரைக்குமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக போர் புரிபவராக இருந்த சுரக்கா அல்லாஹ்வுடைய அருளால் பிற்பகல் எப்படி மாறிட்டாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காக்கக்கூடிய ஆயுதமாக மாறிட்டார். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. இதுலேருந்து நபிகளார் அவருடைய உயரிய கருணை நமக்கு விளங்குது. அல்லாஹ்வின் பாதுகாப்பு நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் எதிரி கூட நேர்மையான உதவியாக மாறும் விதத்தையும் வந்து இந்த ஒரு சூழல் வெளிப்படுத்துது. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி. அல்ஹம்துலில்லாஹ்.